800 ப்ளஸ் வந்துட்டு நாங்கள் கொரியர் பண்ணி எல்லா சைஸ் ஃப்ரேமுக்கும் நம்ம இந்த ஒரு ஸ்க்ரூ யூஸ் பண்ணாலே இந்த ஸ்க்ரூ தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஃப்ரேமை வந்து நல்லா டைட் மாதிரி பண்ணி ப்ளஸ் சிம்பிள் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். Hi all, welcome back to my channel Vivaha Designer. Hi, this is Pravina. YouTube and Instagramலையும் எனக்கு இந்த கமெண்ட்ஸ் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக இந்த ப்ராடக்ட் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் how to fix Aari frame using with Aari screw இந்த கொஸ்டின் எங்கிட்ட கேட்பாங்க. அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ அனுப்ப சொல்லி கேட்பாங்க. ஸோ எல்லாருக்கும் சேர்த்து ஒரு யூடியூப் சேனல்லையே வீடியோவாக நான் அப்லோட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ்லேருந்து சொல்கிறேன். ஆரி ஃப்ரேமில் வந்துட்டு 2 ரிங் இருக்கும், இன்னர் ரிங் அண்ட் அவுட்டர் ரிங். ஸோ இந்த 2 ஃப்ரேமுக்கும் இடையில தான் நம்ம கிளாத்தை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க, டேரெக்டாக காட் அண்ட் பாக்ஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் போகாதீங்க. இந்த ஃப்ரேம் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜராக இன்னர் ரிங்கில் வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் கிளாத் ஆர் நாடாக வந்துட்டு நம்ம சுற்றணும். இதை வந்துட்டு ஒரு தின் லேயராக சுற்றணும். எதுக்காகனா ரொம்ப திக்காகிடுச்சுன்னா நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி கிளாத் வந்துட்டு அன்ஈவனாக இருக்கும். நம்மளுக்கு டைட்டன் பண்ணும்போது சின்ன சின்ன கேப்ஸ் வந்துட்டு விழறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப தின் லேயராக சுற்றணும். எப்படி நாடா சுற்றணுங்கிற வீடியோ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆரி ஃப்ரேமில் இன்பில்ட்டாக ஒரு வந்துட்டு பிளாஸ்டிக் ஸ்க்ரூ தருவாங்க. பட் அது வந்துட்டு கொஞ்சம் கூடி செட் ஆகாது, நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது, நல்லா திருப்பறக்கும் முடியாது. ஸோ நம்ம ஓன் மேனுஃபேக்சர் தான் இந்த ஆரி ஸ்க்ரூ. ஸோ இது வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும், அட்ஜஸ்டபிள். நீங்கள் எந்த அளவுக்கு திருப்பினாலும், அதாவது ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ண ட்ரை பண்ணாலும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நிறைய பேர் 800 ப்ளஸ் வந்துட்டு நாங்கள் கொரியர் பண்ணியிருக்கோம், சேல் பண்ணியிருக்கோம். என்னோடய கையில் வச்சு பார்க்கும்போதே பாருங்கள், நல்ல லென்த் இருக்கும். இந்த ஸ்க்ரூ தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஃப்ரேமை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஸ்க்ரூவோட டிப்பே வந்துட்டு எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்கள். ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்துட்டு துருப்பிடிக்கும், அப்படியெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த ஸ்க்ரூ வந்துட்டு ஒரு 3 பார்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். ஸோ டர்ன் நல்லா திருப்புறதுக்கான ஒரு போர்ஷனும், சென்டர் போர்ஷன் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற, அதாவது இந்த ஃப்ரேமை வந்துட்டு நல்லா டைட்டன் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு போர்ஷன், அண்ட் ஸ்க்ரூ போர்ஷன், இந்த மாதிரி 3 போர்ஷன் இருக்கும். ஸோ நான் கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு அந்த டைட்டன் பண்ணுற போர்ஷன் கொடுத்துருக்கோங்கிறத பாருங்கள். இந்த ஸ்க்ரூ வந்துட்டு 18 இன்ச்சஸ், 16 இன்ச்சஸ், 12 இன்ச்சஸ், 10 இன்ச்சஸ் எல்லா சைஸ் ஃப்ரேமுக்கும் நம்ம இந்த ஒரு ஸ்க்ரூ யூஸ் பண்ணாலே போதும். இந்த ஸ்க்ரூவை எப்படி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு ரிசீவ் ஆகும்போது பீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்க்ரூவை கழட்டினோம்னா இந்த மாதிரி 3 பார்ட்ஸாக கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த நீடில் மாதிரி இருக்கிற அந்த லாங் டியூபுக்குள்ளார இதை வந்துட்டு இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஆரி ஃப்ரேமோட அவுட்டர் ரிங்கில் 2 போர்ஷனையும் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்துருக்க இந்த ஸ்க்ரூவை வந்துட்டு நல்லா டைட்டன் பண்ணி விட்டுறணும். இந்த ஸ்க்ரூவை வந்துட்டு எந்த அளவுக்கு வேணாலுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப திக்கான கிளாத் யூஸ் பண்ணுறீங்கனாலுமே இதை வந்து நல்லா அட்ஜஸ்டபுளாக இருக்கும். ஆரி ஃப்ரேம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக இன்னர் ரிங் ஆர் அவுட்டர் ரிங்கில் வந்துட்டு நாடா சுற்றி கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 2லையுமே நீங்கள் நாடா சுற்றிங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. சிம்பிள் ஸ்டெப் தான் ஃப்ரேமில் வந்துட்டு ஸ்க்ரூ ஆட் பண்ணுறதுக்கு. இப்போ கிளாத்தை வந்துட்டு எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் மெட்டீரியலில் நான் அயனிங் பண்ணிக்கிறேன். அந்த சின்ன சின்ன சுருக்கங்கள்லாம் இல்லாமல் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்துட்டு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த லைன் எல்லாமே ஈவனாக இருக்கும். ஸோ அளவு ப்ளவுஸை வச்சுட்டு பேசிக்கான மெஷர்மெண்ட்டை வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். பேசிக்கான மெஷர்மெண்ட் மீன்ஸ் ப்ளவுஸோட லென்த்து அண்ட் வித், ஷோல்டர் போர்ஷனில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கணுமோ அதை வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒன் சைடு தான் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ட்ரேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட மெஷர்மெண்ட்டில் ஆப்போசிட் சைடு வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். வீடியோவில் நான் எப்படி மார்க் பண்ணுறேங்கிறது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு மெத்தட் இருந்தாலுமே அதை ஃபாலோ பண்ணுறதாலும் ஓகே, பட் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக உங்களுக்கு காட்டியிருக்கேன்.
இன்னர் ரிங் அதாவது நட சுற்றின அந்த ரிங்கை வந்துட்டு ப்ளவுஸோட கீழ் போர்ஷனில் வந்துட்டு இப்படி வச்சுக்கணும். ஸோ நான் எப்படி வச்சுருக்கேன்னா ப்ளவுஸோட அந்த பஸ்ட்டு சைஸ் இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே ஈக்குவலாக வர மாதிரியான மெஷர்மெண்ட் பார்த்து வச்சுருக்கேன். ப்ளவுஸோட ஷோல்டர் மார்க்கிங் வந்துட்டு ரொம்ப மேலே போயிடக்கூடாது. போயிருச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு பார்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டைட்டன் பண்ணணும். கொஞ்சம் டைட் பண்ணதுக்கப்புறமே நம்ம வந்து கிளாத்தை எப்படி இழுக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ப்ளவுஸ் மெட்டீரியலோட எட்ஜ் போர்ஷனில் வந்துட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு மார்க் பண்ணி காட்டுறேன் எப்படிங்கிறத, அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு இந்த மாதிரி இழுத்து விடும்போது எந்த சைடு இந்த மாதிரி நகர்ந்து வருது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு மேலேருந்து கீழே இழுக்கும்போது மட்டும்தான் கிளாத் வந்துட்டு நகர்ந்து போகுது. ஸோ அந்த போர்ஷனில் நம்ம இழுக்காமல் அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைட்டன் பண்ணிக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துட்டு டைட்டன் பண்ணதுக்கப்புறமே நம்ம வந்துட்டு மேலேருந்து கீழே இழுக்கணும். ஸோ இது வந்துட்டு மெயினாக தெரிய வேண்டிய விஷயம். ஏன்னா வந்துட்டு இந்த நெகுந்து போகிற விஷயம் வந்துட்டு நிறைய ப்ளவுசஸில் வந்து நடக்குது. ஸோ ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த சில டிப்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே நம்மளுக்கு ப்ளவுஸில் வர மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரேம் வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு. இந்த மாதிரி ஸ்டிஃப்னஸ் இருந்தால் மட்டுமே ஆரி ஒர்க் போடும்போது நீட் ஃபினிஷிங்கில் வரும். ஸோ இப்போ வந்துட்டு நான் பேக் நெக் வந்துட்டு வரைஞ்சி முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அந்த கர்வ் ஷேப் வரைகிறதோ இல்லை வந்து பேக் பார்டர் வந்துட்டு மார்க் பண்ணுறதோ எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஸ்டிஃப்னஸாக இருக்கும். இந்த ஸ்க்ரூ வந்துட்டு எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங். என்னோடய டேடி தான் இந்த ஸ்க்ரூ வந்து ரெடி பண்ணுறாங்க. எவ்வளோ குவான்டிட்டியில் நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்ஸ்டியூட் வச்சுருக்கீங்க, இல்லாட்டி ஆரி கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். 9487872733 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரூ ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு யூனிக்கான டிசைனோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.